தம்பி ராமையா ஒரு இந்திய நடிகர் மற்றும் இயக்குனர், நகைச்சுவை நடிகர். இவர் தமிழ் திரைப்படத்துறையில் பணியாற்றுகிறார். இவர் இயற்பெயர் தம்பி ராமையா ஜெகநாத பிள்ளை. இவர் பிறப்பு 19 ஜூன் 1956. இவர் பிறந்த இடம் புதுக்கோட்டை. இவர் செய்யும் தொழில்கள் நடிகர், நகைச்சுவை நடிகர், இயக்குனர், பாடலாசிரியர். இவர் மனைவி பெயர் சாந்தி ராமையா. தம்பி ராமையா புதுக்கோட்டையில் உள்ள ராராபுரம் கிராமத்தில் பிறந்தார். மேலும் ஆரம்பத்தில் திரைக்கதை எழுத்தாளராக வேண்டும் என்ற நம்பிக்கையில் திரைத்துறையில் நுழைந்தார். அவரது தந்தை ஒரு கவிஞர் மற்றும் புனைகதை எழுத்தாளர். அவரது தாயார் ஒரு இல்லத்தரசி. ராமையா அவர்களின் மூத்த குழந்தை பள்ளி நாட்களில் தனது வகுப்பு தோழர்களுக்கு காதல் கடிதங்கள் எழுதி பாக்கெட் பணத்தை சம்பாதித்தார். பாடல் எழுதுவதிலும் அவருக்கு ஆர்வம் இருந்தது. பெரும்பாலும் பிரபலமான பாடல்களில் பகடி பதிப்புகளுக்கு பாடல் வரிகளை எழுதியுள்ளார். அதே நேரத்தில் ஹார்மோனியம் மற்றும் கிட்டார் உள்ளிட்ட பல்வேறு இசைக்கருவிகளும் பயிற்சி பெற்றார். 20 வயதில் அவர் சென்னைக்கு சென்று திரைப்படத்துறையில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்த முயன்றார். ஆனால் அவருக்கு தொடர்கள் இல்லாததால் தடைபட்டார். அதற்கு பதிலாக 9 ஆண்டுகள் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளார். 1994இல் அவருக்கு ஒரு இடைவெளி கிடைத்தது. சன் டிவியில் ஒரு தொடருக்கு உரையாடல் எழுத்தாளராக ஒரு வேலையை மேற்கொண்டார். உதவி இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் பாடலாசிரியராக இரட்டிப்பாக பணியாற்றியுள்ளார். பின்னர் டி. ராஜேந்தர் மற்றும் பி. வாசு இயக்கிய படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்ற வாய்ப்புகள் பெற்றார். மேலும் பிந்தைய திரைக்கதை எழுத்தாளராக தனது ஆசிரியராக கருதியுள்ளார். பி. வாசுவின் மலபார் போலீஸ் 1999 திரைப்படத்தில் கவுண்டமணியின் ஒரு காட்சியில் ஒரு சிறப்பு இடத்தில் தோன்றியுள்ளார். அடுத்த ஆண்டு முரளி மற்றும் நெப்போலியன் நடித்த மனுநீதி 2000 ஆண்டு மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அவர் படங்களில் துணை வேடங்களில் நடித்ததோடு நகைச்சுவை பாடல்களையும் எழுதியுள்ளார். வடிவேலு நடித்த இந்திரலோகத்தின் நான் அழகப்பன் 2008 படத்தையும் இயக்கியுள்ளார். பிரபு சாலமன் இயக்கிய காதல் படமான மைனா 2010 ஆண்டு வெளிவந்த படத்தில் நட்பு போலீஸ்காராக நடித்த நடிகராக அவர் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தினார். மேலும் அவரது நடிப்பிற்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய திரைப்பட விருதை வென்றார். 2014 ஆண்டில் தனது மகன் உமாபதி ராமையாவை ஒரு நடிகராக அறிமுகப்படுத்தும் திட்டத்தை அவர் அறிவித்துள்ளார். இவர் நடித்த பல திரைப்படங்களில் சில படங்கள் மனுநீதி, கோவில்பட்டி வீரலட்சுமி, அருள், கோடம்பாக்கம், பம்பர கண்ணாலே, இம்சை அரசன், 23ஆம் புலிகேசி, காதல் சொல்ல வந்தேன், வாடா மற்றும் பல படங்கள் நடித்துள்ளார்.